ஜாஃபர் சாதிக் வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் விசாரணையை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக உள்ளதாக இயக்குநர் அமீர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்திய வழக்கில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி கைது செய்தனர். அவருடைய நெருங்கிய கூட்டாளியான சதாவும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் திரைப்பட இயக்குநர் அமீர் ஜாஃபர் சாதிக்கின் தொழில் ரீதியான நண்பர்கள் அப்துல் பாசித் புகாரி, சையத் இப்ராஹிம் ஆகியோருக்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சம்மன் அளித்துள்ளனர். வருகின்ற 2ஆம் தேதி டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி அளவில் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என மூவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆடியோ மூலம் விளக்கம் அளித்து அமீர் விசாரணையை எதிர்கொள்ள எப்போதுமே தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொஞ்சமும் தயக்கமில்லாமல் எனது தரப்பில் உள்ள நியாயத்தையும் உண்மையையும் எடுத்துக் கூறுவேன் என அமீர் குறிப்பிட்டுள்ளார். வணக்கம். இந்த விசாரணையை நான் எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கேன் எப்பொழுதுமே. அதனால் கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் என் தரப்பில் இருக்கக்கூடிய உண்மையும் நியாயத்தையும் எடுத்து சொல்லி 100% வெற்றியோடு வருவேன். இறைவன் அருளால் அந்த நம்பிக்கையோடு இருக்கேன். இறைவன் மிகப்பெரியவன். நன்றி.